பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த உலக வாழ்க்கையில் நம்மை ஆண்டவர் தனக்கென்று வளர்க்கிறார். நம்மை அவருக்காகவே ஆசீர்வதிக்கிறார். எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறார். இவைகளையெல்லாம் வாங்கி கொண்டு நாம் நமக்காகவே வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்காக கனி கொடுக்கிற வாழ்க்கையே அர்த்தமுள்ள வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் இருதயங்களில் நான் ஆண்டவருக்கு பயனுள்ளவளாக வாழ வேண்டும் என்று எப்பொழுதாவது நீங்கள் நினைத்ததுண்டா? ஒரு வேத பகுதியை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆண்டவர் நீங்கள் மிகுந்த பலனை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் ஒரு கோதுமை மணி, நீங்கள் நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். அதன் பொருள் என்ன? சுயத்திற்கு மரித்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நீங்கள் மிகுந்த பலனை கொடுப்பீர்களாம். சுயமாய் வாழுவீர்கள் என்றால் நீங்கள் தனித்திருப்பீர்கள், எந்த பலனையும் கொடுக்க முடியாது. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்காக பயனுள்ளவர்களாய் மாற முடியாதபடி உங்களை தடுப்பது எது தெரியுமா? உங்கள் சுயம், உங்கள் செல்ஃப். இந்த சுயத்தை விட்டுவிட்டு, ஆண்டவரே நான் உமக்காய் வாழ விரும்புகிறேன், உமக்கு என்ன செய்ய நீர் விரும்புகிறீர் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் பலனுள்ள ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள், நீங்கள் மிகுந்த பலனை கொடுப்பீர்கள். உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, கோதுமை மணியானது சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொன்னீரே. உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் பலன் தருகிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. சுயத்திற்கு வாழாமல், சுயமாய் வாழாமல், தன்னை அழைத்தவர், தன்னை உண்டாக்கினவர், தன்னை மீட்டு கொண்ட ஆண்டவருக்கென்று வாழ உங்கள் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. அவரவர்கள் இருக்கிற இடத்திலே உமக்கு பலன் கொடுக்கட்டும், கனி கொடுக்கட்டும். கனி தருகிற திராட்சை கொடியாய் செடியாய் அவர்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பரலோக எஜமானரே, பரலோகத்தில் உம்மை சந்திக்கும் பொழுது ஒருவரும் வெறுங்கையாய் வராதபடி மிகுந்த பலனை கைகளில் கொண்டு வர உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்காக பலன் கொடுக்க தேவன் விரும்புகிறார். பலன் தருகிற வாழ்வுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். அதுவே அர்த்தமுள்ள வாழ்க்கை. இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.